ஒரு சில காரியங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு கிறிஸ்துமஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கணும். இப்ப கிறிஸ்துமஸ்ல நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் மரனுக்கு மேல ஒரு ஸ்டார் இருக்கா? ஸ்டார் இருக்கா? ரெண்டு விஷயத்த பார்த்துட்டோமா? அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா உட்கார்ந்து இருக்காரா? பார்த்துட்டீங்களா? எத்தனை பேர் பார்க்கல? நான் பார்க்கல. பார்த்துட்டு இருக்கும் போதே பார்க்கல. கையை எத்தனை பேர் பார்க்கலன்னா கையை தூக்குதுங்க. பாத்தியானா கை தூக்குதுங்க. என்ன சொல்றோம்? அல்லேலூயா. கேட்டுட்டாலும் கை தூக்குதுங்க, கேட்கலன்னாலும் கை தூக்குதுங்க. சரி, இப்ப நான் சொல்றது கம்மி. இப்ப இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா பத்தி சொல்றதுக்கு முன்னால சரி, கிறிஸ்துமஸ் தாத்தா பத்தி முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன செய்தியை கொடுக்குறேன். அந்த செய்தியும் பதிவாகுது. கிறிஸ்துமஸ் தாத்தா பற்றிய செய்தியும் பதிவாகுது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா, சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லுகிற இவர் யார்? உண்மையிலேயே இப்படி ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா இருந்தாரா? உண்மையிலேயே நம்ம கிறிஸ்துமஸ் தாத்தாவினுடைய சரித்திரம் என்ன, அல்லது அவர் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இருக்கா அப்படின்னா இருக்கு. அல்லேலூயா. அதாவது இவர் எங்க பிறந்தார்னா ரோம் தேசத்துல பதரியா அப்படிங்கிற ஒரு ஆற்று பகுதியில பிறந்தவர். ரோம் தேசத்துல பதரியா என்று சொல்லுகிற ஒரு பகுதியிலே பிறந்தவர் இவர். அப்போ இவர் யாருன்னு சொன்னா இவருடைய பேர் வந்து நிக்கோலாஸ். இவருடைய பேர் வந்து நிக்கோலாஸ். இன்னொரு, அதாவது அவருடைய பேர் வந்து அந்த நிக்கோலாஸ் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். அவர் சின்ன வயசுல இருந்தே நல்ல ஓடி ஆடி ஏழைகளுக்கு ஏதாவது செய்யணுங்கிற மனநிலை உள்ளவர். ஆனா அவர் வந்து இறைப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்து என்ன செய்தார்னு சொன்னாக்கா, இந்த நிக்கோலாஸ் வந்து துருக்கிங்கிற நாட்டுல நீண்ட காலம் பிஷப்பா இருந்தார். ஆர்சி பிஷப். துருக்கி என்கிற தேசத்துல நீண்ட காலம் ஆர்சி பிஷப்பாய் பணியாற்றினார். இப்படி ஆர்சி பிஷப்பாய் பணியாற்றிய இந்த நிக்கோலாஸ் என்ற ஃபாதருடைய வேலை என்னன்னா, வெள்ளை குதிரை வைத்திருப்பார், இது போல சிகப்பு அங்கி போட்டிருப்பார், நல்ல அழகான வெண்மையான தாடி, நல்ல ஒரு அழகான தொப்பி, மான் பூட்டப்பட்ட ஒரு அழகான வெள்ளை ரதத்துல போவார். அப்படி போகும்போது நிறைய பரிசு பொருட்களை வாங்கி அடுக்கி வைத்து, கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்த அன்னைக்கு அடுக்கி வைத்துக் கொண்டு ஏழை எளிய மக்கள் மத்தியில போய் எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு வருவார். சொல்ற புரியுதா? இவர் வந்து 3ஆம் நூற்றாண்டுல பிறந்தவர். ஏறக்குறைய 18 நூற்றாண்டுகள் கழிந்துச்சு இவர் வாழ்ந்து. அப்படி ஏழைகளை அதிகமாய் ஆதரித்தவர். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்ய விரும்புறேன். தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ உதவிக்கும் வீடு கட்டுவதற்கும் அவர்களுடைய உடைகள், துணிகள் மற்றும் பண்டிகை நாட்கள்ல அவருடைய சந்தோஷத்திற்கான உணவுகளுக்கும் செலவு பண்ணி முடிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட மனுஷனை போற்றாம இருப்பாங்களா? அந்த 3ஆம் நூற்றாண்டிலே இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு சாண்டா கிளாஸ் என்று சொல்லுகிற ஒரு அந்த நிக்கோலாஸ் என்று சொல்லுகிற ஃபாதர் தான் கிறிஸ்துமஸ் தாத்தா. சொல்ற புரியுதா? புரியுதா? இப்ப இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். அவருடைய வேடத்தில் ஒரு ஆக்ஷன். பிள்ளைகள்லாம் சந்தோஷமா கொண்டாடினாங்க அவர் கூட நின்று. புரியுதா? அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தியாகம் நிறைந்த ஒரு மனிதனை தான் கிறிஸ்துமஸ் தாத்தாவை வச்சிருக்கோம். சரி, அடுத்தது இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை குறித்து இன்னொரு காரியம் சொல்ல வேண்டும். அவர் வந்து நல்ல குள்ளமாகவும்
நல்ல தடிமனாகவும் நல்ல சிகப்பாகவும் இருப்பாராம். அவரை பார்க்கும்போது எல்லாரும் கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து விட்டார், கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து விட்டார்னு பிள்ளைங்களும் பின்னால ஓடுவாங்க. அப்படி பின்னால ஓடி வருகிற பிள்ளைகளை எல்லாம் கட்டி அணைத்துக் கொண்டு அவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்வார். சொல்ல புரியுதா? இன்னைக்கு சாண்டா கிளாஸ் வேஷம் தான் இருக்குது. ஆனா ஈகை செய்கிறவர்கள் ரொம்ப குறைவு, இரக்கம் செய்கிறவர்கள் ரொம்ப குறைவு, தியாகம் செய்கிறவர்கள் ரொம்ப குறைவு. தன்னுடையவைகளை எடுத்து மற்றவர்களுக்கு இல்ல, ஆண்டவருக்கே கொடுக்கிறது ரொம்ப குறைவு. அப்படி நாம செய்யக்கூடாது. நாமும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு நிக்கோலாய் ஃபாதரா, ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தாவா இருக்கணும். எத்தனை பேருக்கு நானும் என் சமுதாயத்தில் ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தாவா இருக்கணும்னு ஆசை? வருமா? கைதி சொத்தை வித்துல கொடுக்கணும். அல்லேலூயா. உண்மையிலேயே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இல்லையா? சகோதரிகளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இல்லையா? மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும், நாங்களும் ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தாவை போல உதவி செய்யணும். அல்லேலூயா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் என்ன ரொம்ப ஈர்த்துச்சு சின்ன வயசுலயே. ஏன்னா முதல்ல கிறிஸ்துமஸ் தாத்தாவெல்லாம் பார்க்கும்போது அவங்க பின்னாலேயே போவேன். ஆனா என்னன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நான் ஒரு இந்து. அப்ப எல்லா கோயில் திருவிழாவுக்கு பின்னாலே, தேருக்கு பின்னாலே ஏறி போனது போல, இழுத்து கொண்டு போனது போல கிறிஸ்துமஸ் தாத்தா நடந்து போகும்போது அவருக்கு பின்னாலேயே ஓடி இருக்கிறேன். ஆனா ஒருத்தர் எனக்கு இயேசுனா யாரு, கிறிஸ்துமஸ் தாத்தா யாருன்னா தெரியாது. நீண்ட தூரம் போயிட்டேன். ஒரு ஊர்ல, எங்க ஊர்ல நான் நீண்ட தூரம் போயிட்டேன். எத்தனையோ தெருவு தாண்டி போயிட்டு திரும்ப வர வழி தெரியல. ராத்திரி 10 மணி 11 மணி ஆச்சு. அப்புறம் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவோட போனவர் என்ன பார்த்தார். என் கூட உற்சாகமா அந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருக்க அண்ணார பையன் அப்படின்னு தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு என்னை கொண்டு வந்து எங்க வீட்டு தெரு முனையில, ஏன்னா எங்க தெருக்குள்ள வரக்கூடாது வேற யாரும், எங்க தெரு முனையில விட்டுட்டு போனார். அப்புறம் தான் நான் வீடு கண்டுபிடிச்சு வந்தேன். அப்படிலாம் இருந்தா ஆனா ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் ஆண்டவர் என்னை தாயின் கருவிலே தெரிந்து கொள்ளும் போதே ஒரு ஈர்ப்புன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவரை பற்றி அறிகிற காலங்கள்ல இதை குறித்தெல்லாம் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆசை. மற்றவங்களுக்கு நம்ம நிறைய சேவை செய்யணும், நம்மளால முடிஞ்சதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் பல பகுதியில நான் இருந்திருக்கிறேன். பல பகுதிகளில் பலருக்கு பல நிலைகள்ல ஆண்டவர் என்னை உதவியாய் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால அநேக உதவிகளை செய்ய தேவன் உதவி செய்தார். இன்றைக்கும் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. உங்களையும் செய்ய தூண்டுகிறோம், செய்ய வைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இதையெல்லாம் நாம தெரிந்து கொள்வது நமக்கு ரொம்ப மிக முக்கியமான காரியம்.